இப்போ எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. ரெண்டாவது வீடியோவுக்கு வந்திருக்கிறீங்க. ஸோ ரெண்டாவது வீடியோ வந்து பார்க்குறதுக்கு எல்லோரும் எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்க. என்ன சொல்லி சொன்னால் இன்ஸ்டாலேஷன் மட்டும்தானே முடிஞ்சது. இப்போ எப்படி இதில் வந்து ப்ளே அரவுண்ட் பண்ணுறன்றது வந்து இப்போ யோசிச்சு கொண்டு இருப்பீங்க. சரி, ஓகே. வீடியோ தொடங்குறதுக்கு முதல் நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம், மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். என்ன கேள்வி என்னென்னு கேளுங்க, நான் உண்மையாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். டைம் கிடைக்கிற டைம் வந்து கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து டிக்டாக்லேயும் வந்து நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு ரிப்ளை பண்ணுறது, பட் டைம் அடுத்து வந்து மிஸ் பண்ணுறது சான்சஸும் இருக்குது. ஸோ யூடியூப் வீடியோஸுக்கு வந்து கட்டாயம் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மறக்காமல் வந்து உங்களுக்கு எதுவும் கேள்விகள் கேட்கணும்னு சொல்லிட்டேன்னா இதில் கேட்டுக்கொள்ளுங்க. சரி, இப்போ இது வந்து என்ன ஃப்ரண்ட் எண்ட், இது வந்து பேக் எண்ட். சரியா? இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சாம்பிள் பேஜ்ன்ற ஒரு பேஜ் இருக்குது. இதில் ஹெலோ வேர்ல்டுன்ற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து இந்த ஹெலோ வேர்ல்டுன்றது வந்து ஒரு போஸ்ட், இது வந்து ஒரு பேஜ். சரியா? அது எப்படி அது நடக்குதுன்றது வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முதல் வந்து வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே வந்து நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் என்னென்னா, செட்டிங்ஸுக்குள்ளே வந்து பெர்மனன்ட் லிங்க்ஸுக்குள்ளே வாங்க. வந்துட்டு இதில் பிளெயின்னு இருக்கிறத போஸ்ட் நேமுக்கு வந்து கட்டாயம் மாற்றுங்க. நீங்கள் கொஞ்சம் டீப்பாக போய் கணக்கு வேலைகள் செய்கிற டைம் வந்து இதில் தாற்பயத்தை வந்து புரிஞ்சு கொள்வீங்க. பட் இப்போதைக்கு வந்து இது இப்படி இருக்கிறதால உங்களோட கூகுளில் வந்து உங்களோட வெப்சைட் வந்து லிஸ்ட் பண்ணுற வீதம் வந்து சரியான கூடையாக இருக்கு. ஸோ அதுக்காக வந்து நான் சொல்கிறேன், இந்த வீடியோவை வந்து இந்த செக்ஷனை வந்து நீங்கள் மறக்காமல் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோவில் இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் மறந்துட வேணாம். ஓகே, அடுத்தது வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பேஜஸ் செக்ஷனுக்குள்ளே போய் பாருங்கள். பேஜஸ் செக்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சாம்பிள் பேஜ் ஒன்று இருக்கும். அதுதான் இந்த இருக்கிற சாம்பிள் பேஜ். சரியா? அதே இது வந்து போஸ்ட் செக்ஷனுக்குள்ளே போய் பாருங்கள். போஸ்ட் செக்ஷனில் இருக்கிற ஹெலோ வேர்ல்டு தான் இந்த இருக்கிறது. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹெலோ வேர்ல்டு வந்து ஒரு போஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களோட ப்ளாகில் வந்து ஒரு நியூஸ் ஒன்றை ஷேர் பண்ணியிருக்கிறீங்க என்றது தான் இதில் அர்த்தம். ஓகே, டேஷ்போர்டை வந்து ஃபஸ்ட்டாக விளங்கப்படுத்துகிறேன். டேஷ்போர்ட் இதில் வந்து நீங்கள் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் வந்து அங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அது அவ்வளோன்னு சொல்லி உங்களுக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் இல்லை. போஸ்ட்ன்றது வந்து ஒரு நியூஸ் மாதிரி நினச்சிக்கொள்ளுங்க. ஸோ நம்ம அடிஷ்னலாக போஸ்ட்டுகள் வந்து போட்டு ட்ரை பண்ணுற டைம் வந்து நீங்கள் அந்த டைம் விளங்கி கொள்வீங்க. மீடியான்றது வந்து உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி போட்டு அதை வந்து வெப்சைட்டில் ஷோ பண்ணுறது. நான் சாம்பிள் வந்து செஞ்சு காட்டுறேன். பேஜஸ்ன்றது வந்து நீங்கள் எத்தனை பேஜ் வச்சுருக்கிறீங்க. இப்போ நம்மளோட செனாரியோவுக்கு பார்த்தீங்கன்னா 4 பேஜ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஹோம் பேஜ், அபவுட் பேஜ், கேலரி பேஜ், அடுத்தது வந்து கான்டாக்ட் பேஜ். இது இவ்வளோத்தையும் வந்து க்ரியேட் பண்ணோம்னா ஒரு ஃபுல்லாக ஒரு வெப்சைட் வந்து செஞ்ச மாதிரி போயிடும். ஸோ நம்ம வந்து பேஜ் செக்ஷனுக்கு வந்தபடியாக பேஜை வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளுவோம். இப்போ வந்து நம்ம ரெண்டாவது பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி கொள்வோம், அபவுட் அஸ்ன்னு சொல்லி. அதையும் வந்து பப்ளிஷ் பண்ணி விட்டுருவோம். பண்ணிவிட்டு இங்கே திரும்ப போனோம்னா சாம்பிள் பேஜ் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுற டைம்லேயே வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி வரும். அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் ஹோம் பேஜாக சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். இந்த ஸ்லக்ன்றதை பற்றி நான் கொஞ்சம் நேரத்தில் விளங்கப்படுத்துகிறேன். பட் இப்போதைக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொண்டீங்கன்னா சரி. டிஃபால்ட்டாகவே வந்து ப்ரைவசி பாலிசி என்ற ஒரு பேஜ் வந்து வேர்ட்ப்ரெஸ் தரும். அது வந்து எப்பயும் டிராஃப்டில் இருக்கும். டிராஃப்ட்டுக்கும் பப்ளிஷுக்கும் வித்தியாசம் என்னென்னு சொல்லி சொன்னால், டிராஃப்டில் இருக்கிறது அட்மின். நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணி வந்தீங்க தானே, அட்மின் நீங்கள் மட்டும்தான் பார்த்துக்கொள்ளலாம். இல்லாட்டி யாரெல்லாம் லாகின் பண்ணியிருக்கிறீங்களோ அட்மினிஸ்ட்ரேஷன் அபிலிட்டிஸோடு அவங்க மட்டும் வந்து டிராஃப்ட் பண்ணுறது, அந்த பண்ணியிருக்கிற அந்த பேஜை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பப்ளிஷ்டுன்னு சொல்லி சொன்னால் இந்த பேஜ் வந்து உலகத்தில் இருக்கிற யாராலையும் பார்த்துக்கொள்ளலாம். அந்த லிங்க் இருக்கிற எல்லாராலையும் பார்த்துக்கொள்ளலாம்ன்றதான் அர்த்தம். இதை நீங்கள் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசி பேஜ் ஒன்று வந்துருக்கும். சரி, ஹோம் பேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம், அபவுட் பேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து கேலரி பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். கேலரி பேஜை க்ரியேட் பண்ணி போட்டு அதையும் பப்ளிஷ் பண்ணிடுங்க. அதோட வந்து கான்டாக்ட் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். கான்டாக்ட் பேஜை க்ரியேட் பண்ணி போட்டு அதையும் பப்ளிஷ் பண்ணிடுங்க. சரியா? இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 1 2 3 4 5 பேஜ் இருக்குது. நம்மளோட ஃப்ரண்ட் எண்டுக்கு போய் இதை ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 5 பேஜும் வந்து இருக்குது. 5 பேஜும் வந்து இதில் லிஸ்ட் பண்ணி இருக்குது நீங்கள் க்ரியேட் பண்ண மாதிரி. சரி, இப்போ நம்ம செய்ய போகிற அடுத்த விஷயம், இதுவும் வந்து சரியான இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, ஹோம் பேஜ் வந்து எப்பயும் வந்து
இப்படி ஒரு அடிஷனல் நேமில் வரக்கூடாது. அப்படின்னா அடிஷனல் ஸ்லக் ஒன்றோட யூஆர்எல் ஒன்றோட வரக்கூடாது. அது எப்படியும் வந்து டொமைன் particular.xyzன்னா particular.xyzல தான் அந்த ஹோம்ன்றது வந்து இருக்க வேணும். ஆனால் இந்த செனாரியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ளே போகுதானே, ஒரு யூஆர்எல்லுக்குள்ளே போகுதானே, அப்படி இருக்கக்கூடாது. இதை மாற்றுறது எப்படின்றது சொல்லித்தரேன். செட்டிங்ஸுக்குள்ளே ரீடிங்ன்ற செக்ஷனுக்குள்ளே போங்க. போயிட்டு இதில் யுவர் லேட்டஸ்ட் போஸ்ட்ன்னு இருக்கும். ஹோம் பேஜில் வந்து என்னத்தை ஷோ பண்ணுறேன்னொடனே லேட்டஸ்ட் போஸ்ட்ன்னு இருக்கும். இப்போ ஹோம் பேஜை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும். இந்த லேட்டஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண போஸ்ட்டுகள் வந்து எடுத்துகிட்ட காட்டுது. நம்ம அதை மாத்திரம் ஹோம் பேஜுக்கு பதிலாக ஸ்டாட்டிக்காக இந்த ஹோம் பேஜை வந்து நீ போட்டு விடுறான்னு வேர்ட்ப்ரெஸ்ஸில் சொல்கிறோம். இந்த செட்டிங் சேவ் ஆகினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண ஹோம் பேஜ் வந்து இங்கே ஹோம் பேஜாக வந்திருக்கும். ஸோ இதுதான் அடுத்த பேசிக்கான விஷயம். நம்ம அடுத்த வீடியோவுக்கு போகிறோம். அடுத்த வீடியோ போகிறதுக்கு முதல் நான் உங்கள்கிட்ட கேட்குற இன்னொரு விஷயம், மறக்காமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணது சொன்ன விஷயந்தான், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் வந்து இன்னும் போட்டுக்கொண்டிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்களும் வந்து இதில் ஹெல்ப் ஆகலாம். ஸோ மறக்காமல் வந்து வீடியோ லைக் பண்ணி போட்டு கமெண்ட் பண்ணி போட்டு உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. ஸோ அடுத்த வீடியோக்குள்ளே போகும்.